இல்லை இப்போது ஜெயக்குமார் சொன்னாலும் சரி, அக்னீஸ்வரன் சொன்னாலும் சரி, தூத்துக்குடி செல்வம் சொன்னாலும் சரி, அதாவது தலைவர் கலைஞர் யாருன்றது எப்படின்னா, எம்ஜிஆர் பொருளாளராக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு தலைவராக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு ஒரு நாணயம் வெளியிடுறத வந்து அதிமுக மனதார வரவேற்கணும். அந்த பெருந்தன்மை இல்லை, உங்களுக்கு அந்த சிறுமை தான் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பேசணும்னா ஒதுங்கி போகணும். அதை விட்டுட்டு இதுக்கு ஒரு கதை கட்டி இல்லை நீங்களே சொல்றீங்க, மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதிங்கிறது ஒரு பெரிய தலைவர், அவருக்கான ஒரு நாணயம் வெளியிட்டு அவருடைய உருவம் பொறித்த நாணயம் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில் ராகுல் காந்திக்கு அழைப்பு இல்லைங்கிறது ஒரு சாதாரண எல்லாருக்கும் எழக்கூடிய கேள்வி தானே. அழைப்பு இல்லைன்னு ராகுல் காந்தி சொன்னாரா? அழைச்சிங்களா? இல்ல ராகுல் காந்தி சொன்னாரான்னு கேட்கிறேன். நீங்க இல்ல நீங்களே அப்படி ஒரு கதை கட்டுறீங்க சார். முதல் ஒரு விஷயம், ஜெயக்குமாருக்கு வந்து மைக்க பார்த்த உடனே பேசணுன்ற எண்ணம் வந்துறதுனால அவர் என்ன பேசணுன்றதை மறந்துடுற. அதனால தான் சொல்றேன், உங்க தலைவருக்கு அவர் எங்களுக்கு தலைவர், உங்க தலைவருக்கே தலைவராக இருந்தவருக்கு ஒரு நாணயம் வெளியிடுறத பெருந்தன்மையோட ஏத்துக்கணும் முதல்ல. ரெண்டாவது வந்து அண்ணன் சொன்னார் வந்து மாநில உரிமைன்னு சார். தயவு செஞ்சு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார் சார், ஆளுங்கட்சியா அதிமுக இருந்தது சார். அன்னைக்கு நான் துறை ரீதியா போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது கருப்பு கொடி காட்டினது அதிமுகவா திமுகவா சார்? யார் சார்? எதிர்கட்சியா இருந்து எங்களுடைய கடமையை செய்தது நாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் ஆளுநரையோ மோடியையோ எதிர்த்து கருப்பு கொடி காட்டியிருப்பீங்களா? காட்டல. அவங்க நாங்க சொல்ற விஷயம் இதுதான், எதிர்கட்சி வேலையை செய்யல, ஆளுங்கட்சியான வேலையும் தர்மபுரத்துல கருப்பு கொடி காட்டினதுக்கு கேட்டேன், சொல்லுவார். ஒவ்வொன்றும் தானே சொல்ல முடியும். நாணயத்துக்கு சொல்லியாச்சு, கருப்பு கொடி கேட்குறீங்க, கருப்பு கொடிக்கு சொல்லியாச்சு. அதே மாதிரி அண்ணன் தூத்துக்குடி செல்வம் என்ன சொன்னாரு, நாங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையெல்லாம் பார்க்கல, எல்லா மாநிலத்தையும் சரிசமமாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாரு. உத்தரப்பிரதேசத்துக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுங்கின நிதி 19,849 கோடி, மகாராஷ்டிராவுக்கு 15,940 கோடி, மத்திய பிரதேசத்துக்கு 14,738 கோடி. இப்படியே போனீங்கன்னா 14வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. சரிங்களா? மக்களுக்கு போன சார். அதாவது ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்ல திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலைக்கு நிதி ஒதுக்குந்து 100 கோடி. இப்ப எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்காங்க? ரூபாய் 1000 மொய் வைக்கிற மாதிரி. அதே மாதிரி அத்திப்பட்டு புத்தூருக்கு 50 கோடி இடைக்கால பட்ஜெட்ல, இப்ப ஒதுக்கின நிதி வெறும் ரூபாய் 1000. அதே மாதிரி 350 கோடி திண்டிவனம் நகிரிக்கு, வெறும் 1000. வெறும் 1000. இந்த மொய் வைப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா, அந்த மாதிரி வெறும் 1000. எங்க கிட்ட இருந்து எவ்வளவு, எங்களுடைய வரி பணத்தை எங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு ஒவ்வொரு திட்டத்துக்கு பாருங்க. இடைக்கால பட்ஜெட்ல தேர்தலுக்கு முன்னாடி ஒரு இடைக்கால பட்ஜெட் வாசிச்சதுல திண்டிவன நகரிக்கு 350 கோடி ஒதுக்குறாங்க. இல்ல அதெல்லாம் பொது வாக்கு வங்கி அதிகமா இருக்கு, மக்கள் அது அதிகமா இருக்குன்னு செல்வம் சார் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டதுக்கு இப்ப கேட்டதுக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்ததை வச்சிருக்கேன். இல்ல நீங்க சொன்ன டேட்டா நான் பொய்ன்னு சொல்லல, அது மறுக்கல, உண்மைதான். அதெல்லாம் கடந்து பாஜகவுக்கு தமிழகத்துல வாக்கு வங்கி நீங்க சொல்ற அதே தமிழகத்துல தான், இப்ப தமிழகத்து நிதி ஒதுக்கலன்னு சொல்றீங்க, அதே தமிழக மக்கள் தான் பாஜகவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, வாக்கு வங்கி அதிகமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. 1971 கதையை ஒண்ணு சொன்னாரு. இப்ப ரெண்டா பிரிஞ்சிருந்தது. அப்போ ஒரு தேர்தல் வந்தது, அதுல காங்கிரஸுக்கு இவ்வளவு திமுக இவ்வளவுன்னு சொன்னாரு. இப்ப நான் கேக்குறேன், இந்த தேர்தலில் 18% நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப அதிமுக ஓட்டெல்லாம் உங்ககிட்ட வந்துதான் நீங்க அந்த 18% காட்டுறீங்க இல்லைன்னா? ஒரு நிமிஷம் சார், அவசரப்படாதீங்க இருங்களா. அப்போ அதிமுக ஓட்டெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? முடிக்கல. நீங்க இந்த 18% மொத்தமா நின்னது மொத்தம் எத்தனை தொகுதி? மொத்தமா இருக்கிறதே 40 கேண்டிடேட். ஒரு எம்எல்ஏவே தூக்கின்னு போயிட்டு கேண்டிடேட்டா போடுறீங்க. இன்னொரு ஆளுநரை இறக்கிட்டு வந்து பதவி ராஜினாமா செய்ய வச்சு அவங்க தூக்கின்னு போய் கேண்டிடேட்டா போடுறீங்க. இவங்க வாங்கின ஓட்டெல்லாம் மொத்தம் உங்க ஓட்டு நீங்க சொல்ல போறீங்களா? இப்படி தலைவர்கள் வாங்கின ஓட்டெல்லாம் நீங்க உங்க ஓட்டுன்னு சொல்றீங்களா? நாளைக்கு அவங்க உங்களோட கூட்டணியில இருப்பாங்கன்றது கேரண்டி இருக்கா? நாளைக்கு மாறி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஓட்டு குறைஞ்சிருமா குறையாதா? நீங்க தெளிவா பேசணும். அதாவது அண்ணாமலை தான் ஊரே ஏமாத்துற மாதிரி எல்லாரும் அதை நம்பினீங்கன்னா 2026 2% கீழே போயிடுவீங்க. தெளிவா சொல்றேன். யாரு? பிஜேபி. நீங்க இந்த தேர்தல் ரிசல்ட்ட 2019 இந்த 21 நாடாளுமன்ற தேர்தலை முடிவு பண்ணீங்கன்னு வச்சீங்களா, நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு 26ல தோத்துருவீங்க. 2% ஆயிடுவீங்க.
சார், சரிங்களா? பாருங்க சார், திரும்ப wait, ஆனா wait இருந்தா பண்ணுங்க. நீங்க ஆனா இருந்தா உங்களுக்கு- 40 தொகுதியில நீங்க கூட்டணியில அதாவது எத்தனை பேர் நிக்க வச்சீங்க? நீங்க ஒரு AMUக மாநில வாங்கின தலைவரை- ஓட்டு, ஒரு நான் மாநில ஓ பன்னீர்செல்வம் தலைவரை வாங்கின ஓட்டு, கொச்சைப்படுத்தி பேசுறது வந்து இதெல்லாம் என்ன நீங்க உங்க நாகரிகம்? ஓட்டு என்ன போட்டு நாகரிகம்? நீங்க அதை வச்சு ஏமாத்திட்டீங்க உங்க தலைமைய. அதை தயவு செஞ்சு தூத்துக்குடி செல்வம் நம்ப கூடாது. அதெல்லாம் பொய். இதே ஓட்டு 26 பொய் சட்டமன்றத்துல சொல்றாரா? வருமானா வராது. சார், 24 நாடாளுமன்றத்துல வாங்கின ஓட்டு திரும்ப உங்களுக்கு வராது. அதுல வந்து தெளிவாயிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய அரசியல் மாற்றம் நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஆனா என்ன நடந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் சார், இந்த 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துல இருக்கும். எங்களுடைய சாதனைக்கு எங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க சார். தொடர் வெற்றியை கொடுக்குறாங்கனாலே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 100% வெற்றி. திரும்பவும் நான் சொல்றேன், 1-2 எல்லாம் கிடையாது, 100% வெற்றியை கொடுக்குறாங்கனாலே நீங்க மக்கள் யார் பக்கம் 6% வாக்குகள் நிக்கிறாங்க தெளிவா குறைஞ்சிருக்குங்கிறது பேசுங்க. புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது 6% வாக்குகள் ஆனா குறைஞ்சிருக்கு. இருண்ணா ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்கன்னா என்ன இல்ல இல்ல அர்த்தம்? அதாவது உங்களுக்கு 6% நீங்க வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இருண்ணா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? என்ன பண்ணோம்? இந்த இந்திய அரசியல் வரலாற்றுல 7 கட்டமா தேர்தல் நடத்துறது, மோடிக்காக மோடி கால் ஷீட் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் நடத்துனது, 10 தடவை மோடி அவர்கள் இங்க வந்தது. இன்னைக்கு மழை வெள்ளம் வந்தா மோடி வரமாட்டாரு, நிதி கேட்டா மோடி தரமாட்டாரு. அதெல்லாம் தூத்துக்குடி செல்வான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. பாவம், அவர் வந்து வெள்ளந்தியாவே இருக்காரு. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் கற்ற வரி பணத்துல கொஞ்சமாவது எங்களுக்கு கொடுக்கணும்ன்ற மனசு வைங்க. இல்லைன்னு வைங்களேன், திரும்பவும் நீங்க தோல்வி, டெபாசிட் இழப்பீங்க, மாற்றமே கிடையாது. சரிங்களா? இந்த பக்கம் பாமக முதல்ல வச்சுக்கிட்டு வட மாவட்டத்தில் வாங்கின ஓட்டு, அந்த பக்கம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு அதில் வாங்கின ஓட்டு, தென் மாவட்டங்களில் வாங்கின ஓட்டு, இதெல்லாம் உங்கள் ஓட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நீங்கள் மண்ணை கவ்விங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ரிசல்ட் நான் இப்போ சொல்கிறேன். இதே மாதிரி விவாதத்தில் நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோம், பேசியிருக்கோம். இன்னைக்கு வேணால் நோட் பண்ணிங்க, இந்த ஓட்டை விட பிஜேபி ஓட்டு கோரலின்னா என்ன கேளுங்க. இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மண்ணை கவுன்றீங்க. நிச்சயமா கவு. ஒண்ணு கூட ஜெயிக்க முடியாது. அதிமுக தயவுல 4 எம்எல்ஏ ஆயிட்டீங்க 21 சட்டமன்ற தேர்தல்ல. 26ல நீங்க அந்த மாதிரி தனியா வந்தீங்கன்னா அது கூட ஜெயிக்க முடியாது. ஒரு சீட் ஜெயிக்க மாட்டீங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு மக்களை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க சார். ரொம்ப தெளிவான இந்த இந்திய அரசியல்லையே, இந்த நாட்டுல இருக்க 140 கோடி மக்கள்லயே தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. சாமி வருதா, அத்தி வருதர் வராரா, 10 லட்சம் பேரும் போய் பார்ப்பாங்க. ஆனா அதுல இருக்கிற 10 பேரோட உங்களை ஓட்டு போட மாட்டாங்க. அதான் தமிழ்நாட்டு மக்கள். அங்க நேரா சாமியை கும்பிட்டுட்டு இங்க வந்து நேரா பெரியார பார்ப்பாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டு மண்ணு. ஏன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க? இதா நீங்க வந்து வேற ஒரு சில காரணங்களால நீங்க வாங்குற ஓட்டெல்லாம் உங்க ஓட்டு நீங்க நம்பினீங்கன்னா 26ல மண்ணை கவிங்க. இந்த 24 ரிசல்ட் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு நீங்க வெளிப்படையா சிந்திச்சு பாருங்க. நாடாளுமன்றத்துல முத தடவை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிச்சு, 11வது வருஷம் ஒரு பில்லு ஜேபிசிக்கு அனுப்புறாங்கனாலே நீங்க தெளிவா பார்க்கலாம் அப்ப எந்த அளவுக்கு மோடி அவர்கள் வீக் ஆயிட்டாருன்றது. நீங்க அந்த வீக்கான பாடி பில்டரான மோடியை வச்சே உங்களால ஒன்றும் பண்ண முடியல. வீக்கான மோடியை வச்சு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க மோடியை பேர் சொல்லல எங்க ஓட்டே கேட்க முடியாது சார். தயவு செஞ்சு யதார்த்தமான உண்மை தான். நீங்க காலம் மாறி போச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, நீங்க எந்த அளவுக்கு எங்களை வஞ்சிக்கிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியுது. அதான் சொன்ன ரயில்வே திட்டங்கள், நீங்க இந்த மோடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பல்வேறு வகையில மொழி அழிப்பு, மக்கள் பாதிப்பு, நீங்க எந்த இடத்துக்கு நிதி கொடுக்கறது கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் இந்த நாட்டுல நான் திரும்ப சொல்றேன், மணிப்பூரா இருந்தாலும் கவலைப்படுறது கிடையாது, வயநாடா இருந்தாலும் கவலைப்படுறது கிடையாது. நீங்க வயநாடுன்னு பேசும்போது கடந்த முறை இதே கேரளால வெள்ளம் வரும்போது, புயல் வரும்போது ஒன்றிய அரசாங்கம் ராணுவ விமானத்துக்கு கட்டண வசூல் பண்ணிச்சா பண்ணலையா? கேட்டாங்களா கேட்கலையா? அதை சிஎம் பேசினாரா இல்லையா? கேரளா சிஎம். இவ்வளவுதான் உங்க நிலைமை. அதனால நீங்க வந்து மக்களுக்காக இங்க ஆட்சி நடத்தலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய நண்பர் அதானிக்கும் அம்பானிக்கும் 630வது பணக்காரன் அதானியை கூட்டின்னு வந்து நம்பர் 3வது பணக்காரன் ஆக்குனது மட்டும்தான் உங்களுடைய சாதனை தவிர வேற எந்த சாதனையும் நீங்க செய்யல. நீங்க மக்கள் கிட்ட போங்க. நீங்க வாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க வருவீங்க இல்ல, வாங்க. எங்க மக்கள் யாருன்னு அப்ப பாப்பீங்க. சரி, ஓகே. வெளிப்படையா நான் தெளிவா சொல்றேன், வெளிப்படையா தமிழ்நாட்டு மக்கள் வேற மாதிரியான மக்கள். செல்வன் சார் சொல்லுங்க சார், சொல்றீங்க சொல்லுங்க. அதாவது கொஞ்சம் சத்தமா பேச. தம்பி மதிவாணன் வந்து
பகல் கனவு கண்டுகிட்ட படுக்கையில் படுத்துக்கொண்டு பகல் கனவு காண்டு திடீர்னு பிறண்டு விவரம்லாம் கீழே விட்டாருன்னு எலும்பு பொறிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருங்க. நீங்க ரொம்ப பகல் கனவு காணாதீங்க. கேள்விக்கு பதில் என்ன? அவ்வளவுதான். அதாவது இந்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மக்களை பாதுகாப்பதற்கு மத்திய இவங்களை மாதிரி தமிழ்நாடு என்கிற குறுகிய பார்வை எங்களுக்கு கிடையாது. அது தமிழ்நாடு இல்ல, இவங்க மாதிரி திராவிட மாடல் சொல்லி இல்லாத மாடலை சொல்லி ஏமாற்றுகிற வழக்கு எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரையில் 140 கோடி மக்களை கொண்ட பரந்துபட்ட பாரத நாடு எங்கள் நாடு. பாரத நாடு பழம்பெரும் நாடு. அதனால பாரத நாடு பழம்பெரும் நாடு. இந்த நாட்டுடைய தேசிய கீதத்துல திராவிடன்ற வார்த்தை இருக்கா இல்லையா? சார் அன்னைக்கு திராவிடம் இருந்தது சார். என்னைக்குமே திராவிடம் இருக்கும். ஆரியன் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் திராவிடன் ஒண்ணு இருக்கும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சு புரிஞ்சுங்க. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் தெளிவா சொல்றாரு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாமே திராவிட அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உங்களுடைய ஆதிக்க சக்தி மனப்பான்மை இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. இங்க நீங்க மோடிக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்தது, என்ன வளர்ச்சி அடைந்தது, இன்னைக்கு எல்லா துறையிலையும் வளர்ச்சியே இல்ல. முடிட்டு சார், நேரம் குறைவா இருக்கு. நீங்க பேசி முடிங்க சார். செல்வன் சார் சொல்லுங்க. அதாவது ஒரு காலத்துல இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பேரறிஞர் அண்ணாவே கூட ராஜாஜி அது ஆரியம் 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 சொல்லிட்டு இருக்காங்களா, அவரு ராஜாஜியோட சுதந்திரா கட்சியோட சேர்ந்துதான் 67 ஆட்சியை பிடிச்சாங்க. அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரையே தோக்கடிச்சாங்க. அதனால இவங்க தேவைப்பட்டா யாரோடையும் வேணாலும் செய்வாங்க சார். இதனால இவங்களெல்லாம் ஒரு பொருட்படுத்த வேண்டியதில்லை. மக்கள் இவர்களே அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாற்றை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் 40க்கு 40 நாங்க ஜெயிக்கிறோம். 100% வெற்றியை நாங்க அடைகிறோம். கேளுங்க, நான் இன்னொரு வலுவான கூட்டணி எங்கிட்ட இருந்திருக்கும்னா நீங்க ஒண்ணு இல்லாம போயிருப்பீங்க. வலுவான கூட்டணி கொஞ்சம் சொல்லுங்க. அது இன்னொரு வலுவான கூட்டணின்னு சொன்னீங்கல்ல, அது எந்த வலுவான கூட்டணி? யார சொல்றீங்க நீங்க? காலம் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. 2026ல திமுக ஆட்சிக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. இன்னும் 2026ல நாங்க திரும்ப ஆட்சிக்கு வரோம்னா அது உங்களோட நான் வரக்கூடாதுங்கிறது ஏன் ஆசை, வரணும் உங்க விருப்பம்.